தினமும் எதிர்நீச்சல் போட்டுட்ருக்கிற நம்மளை நக்கீரன் கோபால்னு சொன்னார். தமிழ்நாடே எதிர்நீச்சல் தான் போட்டுட்ருக்கு. இதில் நான் மாத்திரம் என்னென்ன நான் ஏன்னா டெய்லி நீங்கள் ஊரில் போய் பாருங்கள், எங்கேயாவது பரவாயில்ல 2 மணி நேரம். காலையில் ஒருத்தர் ஸ்ரீபெரும்பூர்லேருந்து ஒரு பையன் வந்தார். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் போகுதுண்ணே, அப்புறம் 2 மணி நேரம் வருதுண்ணே, அப்புறம் 10லேருந்து 12 வரைக்கும் போகுதுண்ணே, அப்புறம் 2 மணி நேரம் வருதுண்ணே, அப்புறம் 2 மணிலேருந்து இப்படி. இந்த வேனை காலத்தில் நாங்கள் எப்படிண்ணே தூங்குறது? ஆக எல்லாருமே தமிழகத்தில் எல்லாருமே எதிர்நீச்சல் போட்டுட்ருக்கிற காலங்களில் நான் நம்ம எதிர்நீச்சல் ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கு தான் சொல்ல வரேன். எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்நீச்சல்லாம் இல்லை. அவன்லாம் நக்கீரன் நடத்தலை. நான் ஏதோ நக்கீரன் நடத்துகிறதுனால எதிர்நீச்சல் போடுறோம். நானும் என் தம்பியும் என் தம்பி குடும்பமும் நாங்களும் நக்கீரன் குடும்பமும். ஆனால் அந்த பாவி அவங்களாம் என்ன பாவம் செஞ்சாங்க? எதிர்நீச்சல் போட்டுட்ருக்காங்க. அதனால் ஒன்றும் எதிர்நீச்சங்கிறது அது ஒரு இன்னும் இந்த அளவு கூடுமே ஒழிய குறையிறதுக்கான வாய்ப்பு பார்க்கவே முடியல. நான் உள்ளே வரும்போது ஒரு தொலைக்காட்சி நண்பர் என்னை ஒரு பேட்டி கேட்டாங்க. ஐயா, இந்த வாசிப்புத்தன்மை இப்போ எப்படி இருக்குது? குடும்ப சங்கம்லாம் வாசிக்கிறாங்களா? அதுவும் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் புத்தகம் வாங்குறாங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குது? அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் சிரித்தேன். என்னங்க சிரிக்கிறீங்க? நாங்கள் அது ஒரு வீட்டில் ஒருத்தர் சாஃப்ட்வேரில் வேலை இப்போ நடக்கிற விஷயங்களை சொல்கிறேன். சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாராம். அவர் பெரிய ஆஃபீஸராக பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பையன். அவர் வீட்டுக்கு வர்றார். பெரிய பையன்னா ஒரு சம வயசில் இருக்கிறார், அது நடுத்தர வயசில் இருக்கிற பையன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு உடலில் ஏதோ ஒரு காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. அவரும் ஒவ்வொரு டாக்டராக போகிறார். அப்போலோ வரைக்கும் போய் பார்த்துட்டாரு. அந்த காய்ச்சலே போகலையாம். அப்போ வீட்டுக்காரமாட்ட இவர் வருத்தப்பட்டிருக்காரு. எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன், எனக்கு நோயே போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்போ அந்த அம்மா ஒரு புத்திசாலி மனைவி அது சொல்லிச்சான், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த வெட்டினரி டாக்டர்கிட்ட நீங்கள் போங்க. நீங்கள் பார்க்குற உங்களை நான் இது வரைக்கும் நான் பார்த்து கல்யாணம் முடிச்சதுலேருந்து நான் உங்களை பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் உடனே கோவப்பட்டு, ஏமா உனக்கு அறிவு வேணாமா, என்னை மாட்டு டாக்டர்கிட்டே போக சொல்கிற, என்ன விளாட்றியா நீ அப்படின்னு இவர் கடுமையாக பேசியிருக்கார். அப்போ சொல்லிச்சான், நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் கோழி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு காக்கா குளிக்கிற மாதிரி 2 குளியலை போடுறீங்க, குரங்கு திங்கிற மாதிரி லவக்குன்னு நான் போடுற டிஃபனை சாப்பிட்டுட்டு வரி குதிரை மாதிரி இப்போ உங்கள் கம்பெனி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடுறீங்க, பஸ்ஸில் ஏறி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, மாடு மாதிரி அங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட கரடி மாதிரி கத்துறீங்க, சாயந்தரம் அங்கேருந்து திரும்பி வரீங்க, வீட்டுக்கு வந்தோடனே அதாவது திரும்பி வரும்போது ஆட்டு மந்தை வர மாதிரி நீங்கள் உங்கள் பஸ்ஸில் ஏறி வரீங்க, வீட்டுக்கு வந்த உடனே நாய் மாதிரி கத்துறீங்க, நைட்டு நான் போடுற சோத்தை முதல்ல மாதிரி சரக்குன்னு சாப்பிட்டுட்டு எருவு மாடு மாதிரி படுத்து தூங்குறீங்க. இப்போ இது எங்கேயாவது மனுஷன் செய்கிற செயல் வந்திருக்கா? எல்லாமே மிருகங்கள் செய்கிறது. அப்போ உங்களை மிருக டாக்டர்கிட்ட காமிக்கிறது தான் கரெக்டு. இதுதான் இன்னைக்கு சமூகத்துடைய இன்னைக்கு சமகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பணம்னு அலையிறவங்களுடைய வாழ்க்கை அந்த முறையில் ஆகிப்போச்சு. இந்த இதில் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? அதை தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். ஏன்னா நான் அரசியல் பேசணுங்கிறதுக்காக வரல இந்த மேடைக்கு. ஆனால் வருத்தம் எனக்கு அதாவது கிராம நூலகங்களில் அதாவது பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு விஷயத்தை கடந்த 5 ஆண்டு 5103 பிரதிகள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு புத்தகம், அதாவது 5103 பிரதிகள் ஒரு புத்தகத்துக்கு, ஒரு தலைப்புக்கு 5103 பிரதிகள் மூலமாக எல்லா பப்ளிஷரும் சந்தோஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எங்கே போகுதுன்னா 12,000
12,000 ஒரு 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 தலைப்புல 12,000 பிரதிகள். போன 5 ஆண்டு எல்லாரும் பப்ளிஷர்ஸ் எல்லாரும் சந்தோஷமா கொடுத்தாங்க. என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறங்கிற சந்தோஷமே இல்லை. இது நம்ம அதாவது கிராமங்களில் இருக்கிற லைப்ரரிகளில், கிராமங்களில் இருக்கிற நூலகங்கள் எல்லாத்துக்கும் நம்ம தயாரிக்கிற நம்ம தயார் செய்கிற எல்லா நூல்களும் அங்கே போய் சேருதே அப்படிங்கிற ஒரு சரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தது. உங்க மாதிரி இருக்கிற பெரிய ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருக்குமே என்ன நடந்ததுன்னா, என்ன சந்தோஷம்னா, ஆகா நூலகங்கள் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்குது, ஆக எதிர்காலம் நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் அதாவது ஒரு எதிர்காலங்கிறது நம்ம நூல்களை வச்சு தான் நம்ம எதிர்காலத்தை வச்சு நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்குதுன்னு நம்ம சொல்ல வரோம். அந்த போன 5 ஆண்டு பார்த்தீங்கன்னா, அது நான் ஒரு கட்சிக்காரனாவோ இல்லை நான் ஒரு சார்ந்த நான் நின்று பேசலை, நான் ஒரு பப்ளிஷராக பேசுகிறேன். 5 ஆண்டுகள் நீங்கள் அவங்க வாங்கின அந்த லைப்ரரிக்கான வாங்கின புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடந்த வந்த உடனே அந்த நூலக ஆர்டரை முதல்ல எடுத்தாங்க. எது பஞ்சாயத்து ராஜ், அது ஒரு கனவாயிரும். இனிமேல் வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது, வரவே வராது அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய சீல் போட்டு மூடிட்டாங்க. ஆக பதிப்பாளர்களுக்கு எஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வருடாமானா நீங்கள் ஆர்டர் போடுவாங்க, கொஞ்சம் ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுலையும் கை வச்சாங்க. 20 விழுக்காடு கொடுத்தாதான் நீங்கள் ஆர்டர்னு கொண்டு வந்தாங்க. 20 விழுக்காடு ஒரு பத்திரிக்கை, ஒரு தலைப்புக்கு 20 விழுக்காடு கொடுக்கணும். ஓப்பன் மார்க்கெட்டில் இதை பேரம் பேசுறதுக்கு ஒரு 4 பேர் ரோட்டில் பையோடையே சூட்கேஸோடையே ஒருத்தர் கம்பீரமாக, அது சாச்சா சீச்சி சோ 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 அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தர் இதே வேலையவே கண்ணார். இதே வேலையை நீங்கள் 20 விழுக்காடு கொடுத்தா நான் ஆர்டர் வாங்கி தரேன். வெக்கமான விஷயமாகி போச்சு. எங்களுக்கெல்லாம் அது லிஸ்ட்ல இல்லை, அது வேற விஷயம். அப்போ பின்னாடி கூடி ஒருத்தர் எங்கள் ஜிஎம் வழியாக ஒருத்தர் வந்தார், அண்ணே 20 விழுக்காடு கொடுத்தா கொடுப்பாங்களாம். விளக்க மாத்தல அடின்னு. நான் வேற என்ன செய்யறது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் 20 விழுக்காடு கொடுத்து நம்ம விற்கிறதுக்கு நாம் நமக்கு இருக்கியா, நமக்கு செல்வாக்கு என்ன? எங்களுக்கு முகவர்கள் 1100 இருக்காங்கன்னா அவங்கள வச்சு நான் வித்துட்டு போறேன்னு அப்படி விட்டேன். ஆனால் வருத்தம், ஒரு நூலை விற்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு பரவலா தமிழகத்துக்கு, கிராமங்களுக்கு, அதுவும் நூலகங்களுக்கு கொண்டு போன ஒரு விஷயத்தை நீங்கள் அதை பற்றி எந்தவித இது போய் என்ன நன்மையை செய்துங்கிறது கூட இல்லை, அது யாருக்கு போய் நன்மை செய்துங்கிறது கூட யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு அரசாங்கம், அதுக்கு சாமரம் பூசுறதுக்கு ஒரு குரூப் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மேடையில் தலை நிமிர்ந்து நம்ம சொல்ற மாதிரி ஒருத்தர் இருக்கார், எங்க ஸ்டாலின் குணசேகரன். அவர் ஒரு உண்மையான ஆர்மின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மனுஷன் ஒரு நூலகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, நூல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, வருடமானா அவர் செய்கிற அந்த இது எப்படி நம்ம இங்கே பப்பாசி நடத்துகிற அந்த ஒரு புக் ஃபேருக்கு இணையாக அதை விட நான் கூடுதலாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புத்தக சந்தையை நடத்தி அவர் எங்கள் மாதிரி இருக்கிற பப்ளிஷருக்கு கொஞ்சம் ஒரு ஊட்டத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கார். அந்த வகையில் அவருக்கு எல்லாருமே கை தட்டலாம். ஆக இப்படி வருத்தமா இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் என் தம்பி லெனின் ஃபோன் பண்ணார், அண்ணே இந்த மாதிரி சங்கமத்தில் இந்த மாதிரி அவங்க நிகழ்வுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு. எனக்கு சந்தோஷமாக ஒத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா, பப்ளிஷருக்கு வேறு நாதி இல்லை, விற்கிறதுக்கு நாதி இல்லாமல் யாரடா கூப்பிட மாட்டாங்க. அதாவது யாருன்னா விற்கிறதுக்கு கடை, இந்த மாதிரி சந்தை யாரெல்லாம் வைக்க மாட்டாங்க, யாராவது கூப்பிட மாட்டாங்களா, ஏதாவது ஏன்னா புத்தகத்தை விற்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு. அப்படியே பெரியார் கடலில் இந்த மாதிரி புத்தக சந்தை ஒன்று, அதுவும் சென்னை புத்தக சங்கம்ங்கிற தலைப்புல நீங்கள் 2 பேர் சேர்ந்து நடத்துகிறாங்களாம். நேஷனல் புக் ட்ரஸ்ட்டும் பெரியார் கடலும் சேர்ந்து. பெரிய விஷயம், அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நூல்னா அந்த அருமை தெரியாத ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இன்னைக்கு புத்தகங்களை விற்கிறதுக்கு மக்களை கூவிக்க கொடுமை என்ன தெரியுமா? அதாவது
சகல அதிகாரமும் பெற்ற, அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, பப்பாசின்னு ஒரு விளங்காத அமைப்பு, கோச்சிக்காய்ங்க யாரும். இந்த அமைப்பில் இன்னொன்று நடத்துகிறாங்க. 1.5 லட்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை பீச்சில் கூடியிருக்காங்க சார். அது பீச்சு அது இந்த பக்கம் பீச்சுனா இந்த பக்கம் தான் புத்தக சந்தை. உள்ளே போனவங்க வெறும் 1750 பேராம். இந்த லட்சணத்தில் ஒரு புத்தக சந்தை போய்கிட்டு இருக்கு. எனக்கு வருத்தம், அந்த வருத்தத்தை நான் பதிவு செய்து தான் ஆவேன். ஏன்னா ஐயா, எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் தானே புத்தகங்களை விற்று கொடுக்கணும். நீங்கள் போய் ஃபைட் பண்ணுங்க. ஏன் பஞ்சாயத்து ராஜுங்கிற ஒரு விஷயம் ஏன் இன்னும் நீங்கள் இழுத்து மூடினீங்க? ஏன் போன ஆண்டு 5 ஆண்டு நீங்கள் இதே அரசாங்கம் இப்படி நடத்துகிறவங்க தானே நீங்கள் 5000 12,000 பிரதிகளை வாங்கினாங்கல்ல, ஏன் நீங்கள் வாங்க முடியல? வாங்க மாட்டேங்கிறீங்க. துப்பு இல்லை யாருக்கும் கேட்கறதுக்கு, யாருக்கும் துப்பு இல்லை. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வேணாம்னே 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 எங்கே போய் முட்டை. அதுதான் எனக்கு இந்த சென்னை சங்கமம் எனக்கு பிடிச்சது. இந்த சென்னை சங்கமம், சென்னை புத்தக சங்கமங்கிறது வாழ்க்கையில் எங்களை மாதிரி இருக்கிற ஏன்னா புகழேந்தியன்லாம் இருக்காங்க, அவங்களாம் அந்த பப்பாசியில் இருக்காங்களா இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி பப்ளிஷர் தான் அவர், அதனால் அவர் வருத்தப்பட மாட்டார். வருத்தத்தை நான் பதிவு செய்யறேன். ஏன்னா இது ஒரு இப்படி வருத்தமாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு புத்தக சந்தை வரும்போது உள்ளே வந்தோடனே நான் அன்பு அண்ணன் கூப்பிட்டாங்க, நீங்கள் அண்ணன் ரூமுக்கு வாங்க. இல்லைண்ணே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன். ஏன்னா மக்கள் நிற்கிறாங்க, இந்த புத்தக சந்தை புத்தகம் வாங்குறதுக்கு மக்கள் நிற்கிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான். அப்போ தான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொல்லும்போது சொன்னேன், இல்லைங்க புத்தக வாசிப்பு குறையலைங்க, உள்ளே போய் பாருங்க, குறையாது. இந்த மாதிரி புத்தக சங்கமம் நீங்கள் வர 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 நீங்கள் புத்தக வாசிப்புங்கிறது குறையவே குறையாது. நாம் நிச்சயமாக தலைவணங்க வேண்டியது இந்த புத்தக சங்கமம் நடத்துகிற பெரியாரிடல் நண்பர்களுக்கும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் இவங்க 2 பேருக்கும் நம்ம நிச்சயமாக தலைவணங்கணும், வாழ்த்தணும். என்னை விட அதாவது எப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு 2 பெரியவங்க வந்திருக்காங்க. இந்த புத்தக சந்தையை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சென்னை புத்தக சங்கமத்தின் சக தோழர்கள் அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இந்த புத்தக சங்கமம் இன்றுடன், அதாவது இன்னைக்கு ஏதோ ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது தொடர்ந்து பல ஊர்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நக்கீரனால் முடிஞ்ச எங்களுடைய ஆதரவை என்றென்றும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.